ஷாம்பு இல்லாத காலத்தில் முடி கொட்டவில்லை. மினரல் வாட்டர் இல்லாத காலத்தில் சிறுநீர் கல் வரவில்லை. பாலித்தீன் பொருட்கள் இல்லாத காலத்தில் புற்றுநோய் வரவில்லை. அயோடின் உப்பு இல்லாத காலத்தில் தைராய்டு வரவில்லை. ரீபைன் பாமாயில் இல்லாத காலத்தில் மாரடைப்பு வரவில்லை. அவசரமாய் சாப்பிட்டால் வீட்டில் உணவு தட்டுப்பாடு ஏற்படும். தானியங்களை மிதிப்பது நிலையான வறுமையை தரும். தண்ணீரில் சிறுநீர் கழித்தால் வாழ்க்கை கண்ணீரில் முடியும். சோம்பேறிகளுக்கு வெற்றியின் கதவு மூடியே இருக்கும். மாட்டுச் சந்தை பேமஸ் ஊர் மணப்பாறை. ஆட்டுச் சந்தை பேமஸ் ஊர் அய்யலூர். காய்கறி சந்தை பேமஸ் ஊர் ஒட்டன் சத்திரம். பூ சந்தை பேமஸ் ஊர் நாகர்கோவில். ஜவுளி சந்தை பேமஸ் ஊர் ஈரோடு. கருவாடு சந்தை பேமஸ் ஊர் கடலூர். மீன் சந்தை பேமஸ் ஊர் நாகப்பட்டினம். அருகம்புல் பொடி அதிக உடல் எடை கொழுப்பை குறைக்க உதவும். நெல்லிக்காய் பொடி பற்கள் எலும்புகள் பலப்படும். கடுக்காய் பொடி குடல் புண் ஆற்றும். வில்வம் பொடி இரத்த கொதிப்பிற்கு நல்லது. கருப்பு நிற கயிறு கையில் கட்டினால் கண் திஷ்டி நீங்கும். சிவப்பு நிற கயிறு கையில் கட்டினால் காரிய தடை நீங்கும். பச்சை நிற கயிறு கையில் கட்டினால் உடல் பாதைகள் நீங்கும். மஞ்சள் நிற கயிறு கையில் கட்டினால் மங்களகரமான நிகழ்வு நடைபெறும். ஒரு முகம் குத்து விளக்கில் தீபம் ஏற்றினால் துன்பங்கள் நீங்கும். 2 முகம் குத்து விளக்கில் தீபம் ஏற்றினால் கணவன் மனைவி ஒற்றுமை உண்டாகும். 3 முகம் குத்து விளக்கில் தீபம் ஏற்றினால் புத்திர தோஷம் நீங்கும். 4 முகம் குத்து விளக்கில் தீபம் ஏற்றினால் அனைத்து பீடைகளும் நீங்கும். 5 முகம் குத்து விளக்கில் தீபம் ஏற்றினால் திருமணம் தடை நீங்கும். ஞாயிறு அன்று ஆரஞ்சு நிற ஆடை அணிந்தால் நல்லது. திங்கள் கிழமை வெள்ளை நிற ஆடை அணிந்தால் நல்லது. செவ்வாய் கிழமை சிவப்பு நிற ஆடை அணிந்தால் நல்லது. புதன் கிழமை மஞ்சள் நிற ஆடை அணிந்தால் நல்லது. வியாழன் கிழமை நீலம் நிற ஆடை அணிந்தால் நல்லது. வெள்ளி கிழமை வெள்ளை கலந்த நீலம் நிற ஆடை அணிந்தால் நல்லது. சனிக்கிழமை பச்சை நிற ஆடை அணிந்தால் நல்லது. பெண்கள் வெள்ளி கொலுசு அணிந்தால் மன அழுத்தம் குறையும். பெண்கள் தாமிர கொலுசு அணிந்தால் எதிர்மறை ஆற்றலை தடுக்கும். பெண்கள் தங்க கொலுசு அணிந்தால் அதிர்ஷ்டம் குடும்பத்தில் வளம் பெருகும். பெண்கள் இரும்பு கொலுசு அணிந்தால் கண் திஷ்டியில் இருந்து நன்மை காக்கும். பெண்கள் பித்தாளை கொலுசு அணிந்தால் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடைபெறும். காலையில் அதிக நேரம் தூங்கினால் வாழ்க்கையில் முன்னேற்றம் குறையும். அதிகம் கோபமிட்டால் பல உறவுகள் நம்மிடம் இருந்து இழக்கச் செய்யும். தரையை தேய்த்து கொண்டே நடந்தால் தரித்திரம் வந்து சேரும். பேசிக்கொண்டே சாப்பிட்டால் உணவு ஜீரண பிரச்சனை ஏற்படும். உருட்டி உணவை உண்டால் உறவு உருண்டு போகும். கர்ப்பிணி பெண்கள் அதிகமாக டீ காபி குடிக்க கூடாது. கர்ப்பிணி பெண்கள் அதிக மசாலா கலந்த எண்ணெய் உணவுகளை தவிர்க்க வேண்டும். கர்ப்பிணி பெண்கள் உணவை டப்பாவில் அடைத்து சாப்பிடக்கூடாது. கர்ப்பிணி பெண்கள் அசைவ உணவுகளை பாதி வேக்காட்டில் சாப்பிடக்கூடாது. கர்ப்பிணி பெண்கள் குளிர்பானம் அதிகம் குடிப்பதை தவிர்க்கவும். அமுக்கு கலா பொடி ஆண்மை குறைபாட்டிற்கு நல்லது. சிறு குறிஞ்சான் பொடி சர்க்கரை நோய்க்கு நல்லது. நாவல் பொடி தலை சுற்றுக்கு நல்லது. வல்லாரை பொடி நினைவு ஆற்றலுக்கு நல்லது. முகத்தில் அரிப்பு வந்தால் கூந்தல் சுத்தம் இல்லை என அர்த்தம். வயிற்று வலி வந்தால் நகம் சுத்தம் இல்லை என அர்த்தம். கண்கள் மூக்கு தொடர்ந்து அரித்தால் சலதோஷம் வரப்போகுது என அர்த்தம். காதில் அதிக குடைச்சல் இருந்தால் காய்ச்சல் வரப்போகுது என அர்த்தம். உடலில் அதிக இன்சுலின் சுரந்தால் பசி எடுக்க போகுது என அர்த்தம். பேஸ்ட் இல்லாத காலத்தில் பல் சம்பந்தமான நோய் வரவில்லை. நாப்கின் இல்லாத காலத்தில் கர்ப்பப்பை நோய் எதுவும் வரவில்லை. சோப்பு இல்லாத காலத்தில் தோல் நோய் எதுவும் வரவில்லை. ஆங்கில மருந்து இல்லாத காலத்தில் நோய்கள் அதிகம் வருவதில்லை.